மணி வேற ஆச்சு. இந்த நெடுவலி இன்னும் என்னதான் தூங்கிட்டே இருக்கிறாள். நைட் ஃபுல்லாகவும் தூங்குறா, இப்பவும் தூங்குறா. என்னதான் பண்றது? இவெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போய் என்ன வேலை செஞ்சு என்ன போறான்னு தெரியல. சரி, இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அவளுக்கு முதல்ல நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சா அவளுக்கு எந்திரிச்சு குளிக்கிற கூட நோக்குதா. என்னதான் பண்றது? இவளை போய் பத்திரகாளி அக்கா ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரணும். அப்பதான் இவளுக்குலாம் வேலையாகு. போய் பாப்பா என்ன பண்றாங்க. நான் காலையில் முடிச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லி சமையல எல்லாம் பண்ணி ரெடியா வச்சுட்டு இருக்கிறேன். இந்த நெடுவாளி நல்லா தூங்குறாளே. நெடுவாளி எந்திரி. அம்மா 5 minutes. 5 minutes தொடப்ப கட்ட பிஞ்சிரும் பாத்துக்கோ. மணி 9 ஆச்சு. சீக்கிரம் எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் சேலை கட்டி ரெடி ஆகு போ. போமா, தூக்கமா வருது. வரு சீதை கட்டி எடுத்து 2 விளாசுனா தூக்கம் எல்லாம் ஓடி போயிரும் பாத்துக்க. எந்த நெடுவாளி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள பாக்க வருவாங்க, திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன். எந்த நெடுவாளி? எம்மா, உனக்கு என்னவோ பிரச்சனை? தூங்கவே விட மாட்டியாமா? ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற, தூங்க விட மாட்டேங்கிறான்னு கேக்குற. ஒழுங்கா எந்திரிச்சு போய் குளிச்சு ரெடி ஆறதா வழிய பாரு. அதெல்லாம் நான் போய்க்குவோமா, ஏமா இப்படி பண்ற? என்னமோ இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள குளிச்சு ரெடியா இல்ல, அப்புறம் இருக்குது உனக்கு. சரி, அப்பா எங்க? அப்பா வரக்கு நேரமாகும். தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர போயிருக்காரு. நீ எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகு. சரி ரெடி ஆகுற. ஃபர்ஸ்ட் போமா. இவளுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. போய் நம்ம பத்திரகாளி அக்காவை கூட்டிட்டு வருவோம். இந்த பாத்திரத்தை கழுவி கழுவி நம்ம வாழ்க்கை போயிரும் போல. இந்த பிள்ளையில ஏதாவது லீவ் அன்னைக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிலாம் இல்ல. இப்ப பாரு, நல்லா படுத்து தூங்க வேண்டியது, செல்ல நோட்ட வேண்டியது, டிவி பார்க்க வேண்டியது, அப்புறம் அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. அந்த மனுஷன் ஆபீஸ்க்கு போறது வர்றது சாப்பிடுறது தூங்குறது அதே வேலைதான். நம்ம இங்க மிஷின் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும். என்னதான் பண்றது? பத்திரகாளி அக்கா யாரு கூப்பிடறான்னு தெரியலையே. இந்த பாத்திரத்து வேற கழுவணும். சரி, யாராவது ஒருத்தர் இப்படி வந்துடுறது காலையில நேரம் வேலை கெடுக்கிறதுன்னு. என்னக்கா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்? அப்படியெல்லாம் இல்ல மல்லிகா, சொல்லு. அக்கா, நம்ம நெடுவாளிக்கு பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறதுக்கு வர்றாங்க பாத்துக்கோங்க. அதுக்கு நீங்களும் கொஞ்சம் வந்து நிக்கணும். என்ன மல்லிகா இப்படி சொல்ற? நேத்தே சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வர்றேன்னு சொன்னாங்க. எப்ப வர்றான்னு தெரியலன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னைக்கு நேத்து நைட்டு போன் பண்ணி கேட்டங்காட்டி நாளைக்கு வர்றேன்னு சொன்னாங்க. என்ன பண்றது? அப்புறம் அன்னைக்கு போய் யார் கூப்பிட்டு என்ன சொல்றது? அதான் சரின்னு சொல்லி விட்டுட்டேன். சரி, எப்படி வர்றீங்களா என்னக்கா? ஐயோ, இந்த நெடுவாளி வேற அந்த துரையை லவ் பண்றாளே. இது அவங்க அம்மாக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே. என்னக்கா யோசிக்கிறீங்க? வர முடியாதுன்னா பரவாயில்ல, விடுங்க. ஐயா, அப்படியெல்லாம் இல்ல மல்லிகா. நெடுவாளிக்கு சம்மதமா? அவளுக்கெல்லாம் சம்மதம் தானுங்க. அவளுக்கு சம்மதம்னா பரவாயில்ல மல்லிகா. பிடிக்காதவர் போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் பிடிக்கும். அப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணலையாக்கா? என்னக்கா? ஆமா, அது உண்மைதான். நம்மள எல்லாம் அந்த காலத்துல பிடிக்கலையான்னு கேட்டாங்க. பொண்ணு பார்த்துட்டு போனாங்க, கல்யாணத்தை வச்சாங்க, கல்யாணம் பண்ண, அவ்வளவுதானே. அதெல்லாம் அந்த காலம் மல்லிகா. இப்பெல்லாம் வந்துட்டு எப்படி பசங்களுக்கு பிடிச்சாதானே கல்யாணம் பண்ண முடியும். அதெல்லாம் பிடிக்குங்க. அவ பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னா. சரி, இன்னைக்கு வந்துட்டு ஒரு 11 மணி போல வர்றாங்களாமா. நான் போய் வேலையெல்லாம் பார்க்கணும். நீங்களும் கொஞ்சம் வந்து நின்னீங்கன்னா பரவாயில்ல. அவ குளிக்கிறக்கே ரெடி ஆகல, அப்படியே படுத்துட்டே இருக்கிறா. நீங்க கொஞ்சம் வந்து சொல்லுங்க என்ன ஏதுன்னு சொல்லுங்க. அப்பதான் அவ கேப்பா. சரி தான், அந்த பாத்திரத்தை கழுவி வச்சுட்டு வரேன் மல்லிகா. போ வரேன். இதான் சமைச்சிட்டீங்களா என்ன? ஆமா மல்லிகா, பிள்ளைகள் ரொம்ப நாளா அந்த மாங்காய் முருங்கக்காய் சாம்பார் கேட்டுன்னு சொல்லிட்டு முருங்கக்காய் சாம்பார் வச்சு, ரசம் வச்சு, சோறு வச்சு, வெண்டைக்காய் பொரியல் பண்ணேன் பாத்துக்க. அப்படியாக்கா? எங்க வீட்லயே சோறு ஆச்சு. நான் குடுக்கலான்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே? அதெல்லாம் வேண்டாம் மல்லிகா, சோறு வேஸ்டா போய் சாப்பிட்டுக்கிறோம். சரி, இப்ப நெடுவாளி என்ன போய் ரெடி பண்ண போ. அவளுக்கு என்ன வேணும்ன்றதெல்லாம் எடுத்து கொடுப்போம். அவ எங்க நீங்க சொன்னாதான் அந்த எருமாடுக்கெல்லாம் சரியா போகும். நீங்க வந்து சொல்லுங்க, அப்பதான் அவ கேப்பா. இல்லக்கா அதெல்லாம் வேண்டாக்கா. காலையில 5 மணில இருந்து பம்பர மாட்டு சுத்தி வேலை செய்ய வேண்டியது இருக்குது. என்ன பண்றது? வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். உங்களுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது பலகார பஜ்ஜி சுட்டு போடணும், ஏதாவது இனிப்புக்கான வாங்கிட்டு வரணும். அவர் போயிருக்கிற கடைக்கு எல்லாம் வாங்கிட்டு வரணும்லக்கா. நம்மளும் அவள் மாதிரியே படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன பண்றது சொல்லுங்க பாப்போம். சரி, நான் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாக்குறேன். நீங்க வேலையை முடிச்சு சீக்கிரம் வந்து சொல்லுங்க. அப்பதான் அவ எந்திரிப்பா. அந்த நாய் எந்திரிக்கவே இல்லை இன்னும் அவ. சரி மல்லிகா, வந்துடுறேன். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி மல்லிகா, போயிட்டு நான் வரேன். ஐயோ, பக்கத்து வீட்டு பையன் துரையத்தானே லவ் பண்றா. அம்மாக்கு தெரியாது போலயே. என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணுமே புரியல. சரி, போய் நிப்போ பாப்போம். மாப்பிள்ளை பையன் எப்படின்னு பாப்போம். நெடுவாளி குளிச்சுட்டு இருக்கிறமா. சீக்கிரம் 2 போசி ஊத்திட்டு வாடி. நேத்து தான் குளிச்சேன். ஐயோ, அந்த மனுஷனுக்கு வேற போன் பண்ணாரு. போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. இன்னும் என்னதான் பண்றாரோ? இந்த டவுனுக்குள்ள போனா இந்த மனுஷன் வரவே மாட்டார். ஒரு நாள் பண்ணுவாரு. எப்பா என்னதான் பண்ண? ஹலோ மாமா, எங்க இருக்கிறீங்க? அதான் இங்க பிரிவு கட்ட வந்துட்டேன். இரு வர்றேன். சீக்கிரம் வாங்க மாமா, டைம் ஆச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க மாமா. என்ன மாமா, ஒரு நாள் போனா ஒரு நாளே பண்றீங்களே மாமா? அப்புறம் போனா பலகாரமெல்லாம் வாங்க வேண்டாமா மல்லிகா? கடையில் இந்நேரத்துக்கே கூட்டம். சரி, சீக்கிரம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. மற்றொரு புதிய வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறும் நான் உங்கள் சுபாஷினி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.